காவியாக்காக நீங்க 2 பேர் ரிஸ்க் எடுக்கிறத பார்த்தாலே ரொம்ப பொறாமையா இருக்குங்க. உங்க 3 பேரோட ஒத்துமையை பார்த்தாலே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுதுங்க. இதுல ப்ரௌடா ஃபீல் பண்ண என்ன இருக்கு? நாங்களும் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் நடக்கல. நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு வந்தா கூட உத்தமனை பார்த்தோன்னே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரேவதி, நான் எஸ்கேப் ஆகணும்லாம் நினைக்கல. எனக்கு யாரை பார்த்தும் பயமும் இல்ல. நான் அன்னைக்கு அப்செட்டா இருந்ததே காவியாவை நினைச்சுதான். பிடிக்காத கல்யாணத்தை வேற வழி இல்லாம பண்றது ஸ்ட்ரெஸ் தான். அது எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு தெளிவா புரியுது. இது வரைக்குமே தீபக்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் பழகும். இன்னைக்கு நான் லவ் பண்ற பொண்ணே ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. அதை நினைச்சாதான் நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்ல வரீங்க தீபக்? ஆமாங்க, காவியாக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். இனிமே நீங்க 2 பேரும் தனியா கஷ்டப்பட வேணாம். நான் உங்க கூட இருக்கேன். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இது போதுங்க. எனக்கு தெரியும் தீபக், உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்டு யாராவது வந்தா அவங்களுக்கு உதவி செய்யாம உங்களால இருக்கவே முடியாது. தீபக், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணா காவியா உங்க லவ் ஏத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ரேவதி. காவியா தான் கிளியரா சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. இதுக்கு மேல நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. நான் லவ் பண்ண பொண்ணுங்க, அவங்க லைஃப் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதுக்கு மேல நான் எதுவும் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே ராணி, நீங்க என்ன ஃப்ரெண்டா பாக்குறீங்க, ரேவதி என்ன இன்னும் ஃப்ரெண்டா பாக்கல, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல தீபக், சாரி. சரி, அதை விடுங்க. இப்ப நம்ம களத்துல இறங்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உத்தமனை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கு ராணி சொன்னதை வச்சு பார்த்தா உத்தமன் காவியாவை கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணா செய்வான்னு தோணுது. அவன் அப்படிதான் காவியா மேல பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அவன் அவ்வளவு நல்லவன் இல்ல, நிறைய தப்பு செஞ்சிருக்கான். சரியான கிறுக்கு பிடிச்சவன். எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல கூட அவனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தீபக். இல்ல ராணி, அது வேற இது வேற. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவனை எதிர்த்து நிக்கிறது கண்டிப்பா பயப்படுவாங்க. இதை நம்ம லீகலா தான் கொண்டு போகணும். காவியாக்கு மேரேஜ் பண்றதுக்கு லீகல் வயசு தானா? ஆமா தீபக், அவளை பாட்டி லேட்டா ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களே தவிர மத்தபடி அவ மேரேஜுக்கான லீகல் ஏஜ் தான். தீபக் ஏற்கனவே லீகலா ரேவதி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தா, ஆனா எதுவுமே முடியாம போயிடுச்சு. ஓ, அவனுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்குது இல்லையா? தீபக், இன்னொரு விஷயம், அந்த உத்தமனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. இதை தானங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். இது போதுமே. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? எங்களுக்கு தெரியலையே தீபக். ஆமா தீபக், அத பத்தி விசாரிச்சோம். பெருசா எந்த டீடைலும் தெரியல. அந்த பொண்ணு இவன் பண்ண டார்ச்சர்னால மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிறதா சொன்னாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப காவியா வர கல்யாணம் பண்ண பாக்குறான் அவன். அவன் அட்டுலியும் தாங்க முடியல தீபக். குடோன்ல வச்சு காவியாவை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா? அவளை மிரட்டி ப்ராமிஸ் பண்ண வச்சு ஒரு அடிமை மாதிரி நடத்தினான். சரியான டாக்ஸிக். அவன் கூட இருந்தா யாருக்கு இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிரும். காவியா முன்னாடியே சொல்லிருக்கா, ஆனா அத நாங்க அன்னைக்கு தான் நேர்ல பார்த்தோம். சரியான சந்தேக பிராணி. எங்களையும் அவன் அன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டான். இப்ப கூட காவியாவை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். குடோன்ல வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணதை யூஸ் பண்ணி கூட நம்ம அவனை ஏதாவது பண்ணலாம். கரெக்டா இருக்கு. எதுல அவன் சரியா மாட்டுவான்னு தெளிவா யோசிச்சு பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. நான் என்னோட சர்க்கிளையும் விசாரிச்சு பாக்குறேன். சரி ராணி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நானும் விசாரிச்சு பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? முக்கியமா காவியா கூடவே இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல தீபக், அவளை பார்க்கவே முடியல. போன்ல தான் பேசிட்டு இருக்கோம். தீபக், நீங்க காவியாக்காக வந்ததே எங்களுக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கு. நாம காவியாவை காப்பாத்திட்டாலே அது போதும். தேங்க்ஸ் தீபக். நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். என்னப்பா மாப்பிள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு சொன்னாரு, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதான் சார் டிராப் பண்ண சொன்னாரு. நீங்க அவரே கேட்டுங்க சார். அப்பா, அங்க பாருங்கப்பா. அக்கா, காவியா வந்துட்டாக்கா. ஆர்த்தி தட்டு எடுத்து வாங்க. பாத்தியா காவியா, நாம நினைச்ச நாள் எப்படி எவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு பாரு. என்ன மாப்பிள்ள, ஏதோ பூஜைன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு சொன்னீங்க, இங்க பார்த்தா ஏற்பாடெல்லாம் வேற மாதிரி இருக்கு. பூஜை எல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப கல்யாணம் தான் நடக்க போகுது. கல்யாணமா? என்ன சொல்றீங்க? அதுக்குதான் இன்னும் நாள் இருக்கே. பாட்டி ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிக்கட்டும். நீங்க வாங்க உள்ள போய் பேச. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லாம கொள்ளாம இது எடுத்துப்புன? காவியா, இந்த உத்தம என்னமோ பிளான் பண்ணி நம்மள இங்க வரவழைச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்? காவியா வா உள்ள போலாம். எப்படி ஏற்பாடலாம்? அப்போ கல்யாணம் முன்னாடியே நடக்க போகுதா? ஆமா அத்தை, காவியாவை எங்க வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போகணும்னு தோணுது. அதான் உடனே கல்யாணம்னு சொல்லிட்டான். நம்ம கிட்ட என்ன ஆள் இல்லையா, காசு இல்லையா? தேவையில்லாத சில விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வேணான்னு தான் கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுட்டோம். ஆமாங்க, இன்னைக்கு நலுங்கு, நாளைக்கு கல்யாணம். மாப்பிள்ள, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படி யாருக்கும் பத்திரிக்கையும் வைக்கல, சொல்லவும் இல்ல. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்நேரம் உங்க வீட்டுல வாழை மரம், சீரியல் செட்டு எல்லாமே கட்டியிருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி முக்கியமா யாராவது சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும்னா அதான் போன் இருக்குல்ல, கால் பண்ணி சொல்லுங்க. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். யார வேணா வர சொல்லு, ஆனா வாசல்ல செக்கிங் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. காவியா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பியூட்டிஷியன் இங்க வாங்க. நீங்க காவியாவை கூட்டிட்டு போய் நல்லா அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே? ஓகே சார். வா காவியா, பாட்டிய கையை பிடிச்சு மெதுவா கூட்டிட்டு வா. காவியா, இங்க பாரு, Dress கூட உனக்கும் எனக்கும் மேட்சிங்கா வாங்கியிருக்கேன். நாம எவ்வளவு பொருத்தமான ஜோடின்னு நாம மேடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. அட பாவி, இப்படி எல்லாம் மிரட்டி உருட்டி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நீ சந்தோஷமாவ இருக்க போற? பாவண்டா என் பேத்தி. பேசு பாட்டி பேசு, என்ன வேணா பேசு. என்ன உன்னால மூட் அவுட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு என்னோட ட்ரீம் டே. என்னோட ட்ரீம் கேர்ள் காவியா கூட எனக்கு கல்யாணம். என்ன காவியா, ரெடி ஆயிடுறியா? ஏய் காவியா,
ஏன் கையெல்லாம் நடுங்குற மாதிரி ஒரு பதட்டமா ஒரு ஃபீல் ஆகுது? நான் வாஷ்ரூம் போகணும். எனக்கு இந்த கல்யாணத்துல என் கண்ணு ஃபுல்லா உன் மேலதான் இருக்கும். என்ன மீறி நீ எதுவுமே செய்யக்கூடாது. ஏதாவது பிளான் பண்றியா? Good. போயிட்டு வா. சுத்தி செக்யூரிட்டி போட்டிருக்கல? பக்காவா போட்டிருக்கையா. யாரு வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் உள்ள அனுப்ப. சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. பிச்சமுத்து பாத்துக்க, ஒரு இடம் மிஸ் ஆகக்கூடாது. காவியாவை நான் பாத்துக்கிறேன், மத்ததெல்லாம் நீ பாத்துக்க. பக்காவா நான் பாத்துக்கிறேன். Good, very good. காவியா போனை எடுத்து ராணி ரேவதி உடனே வர சொல்லுமா. வர சொல்லி என்ன செய்யறது பாட்டி? என்ன ஆக போகுது? என் வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல யார் வந்தாலும் எனக்கு எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. அவங்களையும் வர வச்சு அவங்க வாழ்க்கையும் போயிடுச்சுன்னா என்னால இந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக்கவே முடியாது. வேண்டாம் பாட்டி. இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? நான் போறேன் பாட்டி. என்னால முடியல காவியா. இத பாருங்க, இங்க உத்தமனை மிஞ்சி எதுவுமே பண்ண முடியும். உங்க பேத்திக்கு ஆதரவா நீங்க ஒத்த ஆளு தான் இந்த கூட்டத்திலே இருக்கீங்க. இப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னு வைங்க, காவியா தன்னந்தனி ஆயிடுவா. அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. உன்னை காலம் பூரா நம்புனேனே. ஏப்பா என்ன இப்படி சோதிக்கிற? என் பேத்தியை காப்பாத்துப்பா. எங்க ரெண்டு பேரையுமே அப்படியே ஒரு photo. எடுத்துறேன் ஐயா. ஏய் இங்க பாருடி, அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. சார் சார் என்னையா உன் பிரச்சனை? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். யோ அந்த பொண்ணுங்க எங்க சார் வெளியே ஸ்டேஷன் வாசல்ல நின்று தான் சார் வீடியோ போட்டிருக்காங்க.